ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டு முழுசு முழுசாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். உள்ளே நம்ம இந்த கீரல் போட்ட பகுதியில் எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டு இந்த மீனை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மீனை வந்து ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மீன் மசாலா உதிராமல் சூப்பராக வரும். மீனும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக யார் வேணால் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த மீன் வறுவல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.